நமோ நாராயணனாய நமக. வசூர்வசுமனா சத்ய சமாத்மா சம்மித சமக அமோக புண்டரீகாக்ஷோ விஷகர்மா விஷாக்கிருதிகி. நான் பாலகோபாலா பக்தை லதா பேசுகிறேன். அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு வேண்டிக் கொள்கிறேன். கிருஷ்ணன் குட்டியினுடைய அருளை பெறுவதற்கு நாம் இன்றைக்கு பார்க்க போகும் திருநாமம் 107வது திருநாமம். என்னன்னு பார்த்தீங்கன்னா சத்யக. இதனுடைய மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா மகான்களை காப்பவர். சொல்லும் முறை சத்யாய நமக, சத்யாய நமக என்று சொல்ல வேண்டும். இந்த சத்யாய நமகத்தினுடைய எம்பெருமானுடைய சிறப்பையும் இதனுடைய கதையும் பற்றி பார்ப்போமா? வாருங்கள், கடைசி வரை பாருங்கள். அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நாராயண ரிஷி திருமாலை நேரில் காண வேண்டும் என்ற ஆசையுடன் திருமணையில் தவம் புரிந்தாராம். அவரது தவத்திற்கு திருவுள்ளம் உகந்த திருமால் என்ன செஞ்சார்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நாராயணனுடைய ரிஷி அவர் தவம் புரிஞ்சு திருமாலை காண வேண்டுன்றதுக்காக தவம் செஞ்சாராம். அவரது தவத்திற்கு திருவுள்ளம் உகந்த திருமால் அவருக்கு காட்சி தந்ததோடு மட்டுமின்றி திருமலையில் உள்ள 7 மலைகளில் ஒரு மலைக்கு அவர் அந்த ரிஷியினுடைய பெயரையும் சூட்டினாராம். அதனால்தான் 7 மலைகளின் ஒரு மலை நாராயணாத்ரி என்று அழைக்கப்படுகிறதாம். எப்படி பார்த்துக்கங்க. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தொண்டைமான் என்ற மன்னன் நாட்டு நன்மைக்காக ஒரு யாகம் செய்ய ஆசைப்பட்டாராம். தனது விருப்பத்தை தன் புரோகிதரான ஜடாதாரரிடம் சொன்னாராம். அதாவது எனக்கு இந்த நாட்டு நன்மைக்காக ஒரு யாகம் செய்யணும் அப்படின்னு தன்னுடைய விருப்பத்தை ஒரு புரோகிதர்கிட்ட சொன்னாராம். அவர் பேர் ஜடாதாரர். அப்போ என்னன்னு பார்த்தோன்னா அவரும் சரின்னு சம்மதித்தாராம். ஜடாதாரர் என்ன செய்கிறார், தீய எண்ணத்துடன் ஒரு துர்தேவதையை குறித்து யாகம் செய்து நாட்டுக்கு தீங்கு விளைவிக்க வேண்டும் என்று திட்டமிட்டாராம். பார்த்துக்கங்க, எவ்வளோ கெட்ட எண்ணம் பாருங்கள். அப்படின்னு இருக்கிறப்ப அந்த யாகத்துக்கு அனைத்து ரிஷிகளையும் வரவேற்கும்படி ஜடாதரிடம் மன்னன் கூறினாராம். அவரும் நாராயண ரிஷி உட்பட அனைத்து ரிஷிகளையும் நேரில் சென்று வரவேற்றான். ஆனால் நாராயண ரிஷி மட்டும் திருமலையப்பன் அருளால் அவர் ஏதோ ஒரு தீய எண்ணத்தில் யாகம் செய்கிறார்கள் என உணர்ந்து கொண்டாராம். யார்? அவருக்கு நாராயணனுடைய அருள் இருக்கிறதுனால அவருக்கு அந்த எண்ணம் தோணுச்சான். அவர் பேர் நாராயண ரிஷி, நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கேன். அப்போ அதனால் யாகத்துக்கு வர மறுத்து விட்டாராம். மேலும் இந்த யாகத்தால் நாட்டுக்கு தீங்கு ஏற்படாமல் காக்குமாறு மலையப்பனை வேண்டினாராம். யார் மலையப்பன்? நம் 7 மலையான். அதனால் நாராயண ரிஷியால் தனது திட்டத்திற்கு ஆபத்து ஏற்படலாம், ரிஷியால் தன் திட்டத்துக்கு என உணர்ந்த ஜடாதிரி என்ன செஞ்சார்னா, இவருக்கு யாருக்குமே எந்த ரிஷிக்கு தெரியல, இந்த ரிஷிக்கு மட்டும் தெரிஞ்சிருக்கு, அதனால் நம்மளுடைய திட்டத்துக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டுடும் என்று அவர் உணர்ந்து மன்னனிடம் பலவாறு கூறினாராம். தொண்டைமான் பெரிய மன்னனா? அவன் செய்யும் யாகத்திற்கு நான் வர வேண்டுமா? மன்னன் என் காலில் விழுந்து வரவேற்றால் தான் நான் வருவேன் என்றெல்லாம் கர்வத்துடன் நாராயண ரிஷி பேசுவதாக கூறியிருக்கிறார். அந்த காலத்துலேயும் பாருங்கள், இங்கே இருக்கிறது அங்கே இருக்கிறத எங்கே போட்டு கொடுக்குறாங்க பாருங்கள். இது அவர் நல்லதே செஞ்சார். அதுதான் சொல்லுவாங்கள்ல, நல்லவங்களாக இருந்தாலும் சொல்கிற வாய் கெட்டதாக இருந்தால், கேட்குற காது கெட்டதாக இருந்தால் அவங்க கெட்டதாக போயிடுவாங்க. அதனால் மன்னா, அவருக்கு நீங்கள் தான் சரியான தண்டனை அளிக்குமாறு நீங்கள் யாரென்று காட்ட வேண்டும் என்று அந்த ஜடாதிரி அந்த மன்னன்கிட்ட சொன்ன உடனே கோபம் கொண்ட மன்னன் தனது வீரர்களை அனுப்பி நாராயண ரிஷி இழுத்து வரும்படி சொன்னார். அவர்களும் ரிஷியை மன்னன் முன் கொண்டு நிறுத்தினார்கள். இந்த நாட்டை ஆளும் மன்னன் நான், எனக்கு எப்படி நீ மரியாதை தர வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்டோன்னே, மரியாதையாக இந்த யாகத்தில் நீங்களும் பங்கு கொள்ள வேண்டுமே, ஏன் பங்கு கொள்ளவில்லை என்றான். இந்த யாகம் செய்வது நாட்டுக்கு நல்லதல்ல, ஏதோ ஒரு துர்தேவதையை குறித்து ஜடதாரி யாகம் செய்கிறார், நான் இதில் பங்கேற்க மாட்டேன் என்றாராம் அந்த ரிஷி. அவரது விளக்கத்தை ஏற்காத தொண்டைமான் என்ன செய்யலான்னு இறுதியாக சொல்கிறேன், மன்னனின் ஆணைக்கு நீ அடிபணிய வேண்டும், இல்லாட்டி நான் உங்களை இந்த ஒரு தேசத்துக்கு நீங்கள் நல்ல இந்த நான் சொல்கிற இந்த யானைக்கு நீங்கள் கட்டுப்படுவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு கேட்குறான். நீ இந்த ஒரு தேசத்துக்குத்தான் மன்னன், நான் 7 மலையான் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன், அந்த மன்னாதி மன்னனை தவிர வேறு எந்த மன்னனையும் நான் வணங்க மாட்டேன் என்றாராம் ரிஷி.
அவரை சிலையில் அடைத்தாராம் தொண்டைமான். சிரித்து கொண்டே திருவேங்கடமுடையானின் அடியார்களுக்கு சிறைச்சாலையை கூட தங்க மாளிகை போல மின்னும், மூங்கில் களிகள் கூட அவர்களுக்கு கரும்பு போல இனிக்கும் என்றாராம் நாராயண ரிஷி. அப்படியானால் உங்கள் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனே என்று சொல்லி இந்த சிறையை தங்கமாக மாற்றச் சொல்லுங்கள் பார்க்கலாம், மூங்கில் களிகளையும் கரும்பாக மாற்றுங்கள் என்று சொன்னாராம். இவை இரண்டும் நாளை காலைக்குள் நடக்காவிட்டால் உங்கள் தெய்வத்தை இனி நான் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் என்று நீங்கள் அழைக்கக்கூடாது என்று சொன்னாராம். மூங்கில் களிகளை அவரது சிறைக்குள் கொண்டு போட சொல்லிவிட்டு உத்தரவிட்டு அவர் அந்தப்புறத்திற்கு சென்று விட்டாராம் தொண்டைமான். அன்றிரவு திருமலையப்பன் தனது பக்தனான கஜேந்திரனை சிறைச்சாலைக்கு அனுப்பினாராம். கஜேந்திரன் அந்த அனைத்து மூங்கில்களையும் எளிதில் தின்று தீர்த்து விட்டதாம். தன் திருமார்பில் உள்ள மகாலட்சுமியுடன் அந்த சிறைச்சாலைக்கு கடாட்சம் அளிக்கும்படி கூறினாராம் மலையப்பன். மகாலட்சுமியினுடைய பார்வைப்பட்டது நமக்கே தெரியுமல்லவா. பார்வைப்பட்டதும் சிறைச்சாலையே அப்படியே பொன்னாயிடுச்சான், தங்கமாயிடுச்சான். அதனால் அடுத்த நாள் காலையில் பார்த்த மன்னன் மூங்கில் களிகள் காணாமல் போனதைக் கண்டு சிறைச்சாலை முழுவதும் தங்கமகமாக இருப்பதைக் கண்டும் திருமலையப்பனின் மேன்மையான நாராயண ரிஷியின் பக்தியின் பெருமையையும் உணர்ந்தாராம். ஜடாதிரி செய்ய நினைத்த யாகத்தை நிறுத்தினாராம். அன்று முதல் தொண்டைமான் திருமலையப்பனின் பக்தனாகவே மாறினாராம். நாராயண ரிஷி போன்ற உண்மையான பக்தர்களுக்கு சத் என்ற பெயரிட்டு சத் ஆன பக்தர்கள், சத்துனா என்னன்னா உண்மைன்னு அர்த்தம், எப்போதும் உதவுபவனாக திகழ்வதால் திருமால் சத்தியக என்று அழைக்கப்படுகிறார். அதுவே விஷ்ணு சகசரநாமத்தின் 107வது திருநாமமாக சத்யாய நமக என்று தினமும் சொல்லி வரும் அடியர்களுக்கு அனைத்து ஆபத்துகளிலிருந்து திருமால் காத்தருள்வார். அதான் நான் சொல்கிறோம்ல, அதாவது என்னன்னு பார்த்தாங்கன்னா எல்லாருக்கும் நம்பிக்கை வருவதுன்றது ரொம்ப கஷ்டம். ஆனால் நம்பிக்கைன்றது அவ்வளோ ஈஸியாக வராது. நம் எம்பெருமானும் விண்ணையும் மண்ணையும் நம்புங்கள்ன்றது, நம் பஞ்சபூத சக்திகளையும் நம் இறை சக்திகளை நம்ப நமக்கு சரி எதாக இருந்தாலும் கடவுள் பார்த்துப்பார், எதாக இருந்தாலும் கடவுள் பார்த்துக்குவாள் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு பயம்ன்ற வராது. நமக்கு கடவுள் நிச்சயம் நம்மளுடைய சோதிப்பார். உண்மையிலே இவன் நம்மளை நம்புகிறாளா இல்லையா, நம்ம ஒருவேளை நம்புவோம் ஒருவேளை நம்ப மாட்டோம். இவங்களாம் அந்த காலத்து ரிஷிகள், அதனால் கட்டாயம் அவங்க தெய்வத்திற்கு தொண்டு புரிந்ததுனால அவங்களுக்கு நிச்சயம் அந்த ஃபெய்த்துன்றது இருக்கும். தன் உடம்பை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க, தன் மனசை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க, யாரை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க. நம்மளாம் அந்த பக்குவம்லாம் அடையிறதுக்கு ரொம்பவே நாளாகும் அம்மா. எதுவுமே ஈஸி கிடையாது. ஒரு துளியாய் சேர்த்தால்தான், ஒரு மணியாக சேர்த்தாதான் நாம் மாலை செய்ய முடியும். அந்த மாலையை நாம் கழுத்தில் போட்டுக்கொள்வதற்கோ இல்லை இறைவனிடம் போட்டுக்கொள்வதற்கோ இறைவன் மீது போடுவதற்கோ ரொம்ப நாட்கள் ஆகும். அதனால் எதுவும் ஈஸி இல்லையடா கண்ணா. அதனால் நான் அனுப்புகின்ற ஒவ்வொரு ஆடியோ வீடியோக்களை தயவுசெய்து 8 அல்லது 10 நிமிடம் கேட்டு நம் திருமாலுடைய பெருமைகளை கேட்குமாறு தயவுசெய்து வேண்டிக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். ஹரே கிருஷ்ணா. பிடித்திருந்தால் லைக் பண்ணவும், ஷேர் பண்ணவும், கமெண்ட் பண்ணவும். ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் நீங்கள் கிருஷ்ணனுடைய பாதத்துளியில் போய் நீங்கள் சேர்வீர்கள். வாழ்க வளமுடன்.